வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்கள் அந்த நேர்முக தேர்வு முடிஞ்சு அதற்கான மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 18ஆம் தேதி இதனுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வெப்சைட்டில் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நிறைய மாணவர்கள் இதில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. நிறைய மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது தவற விட்டுருக்காங்க. ஸோ தவற விட்டுருக்காங்க மீன்ஸ் நல்ல ஒரு இதில் தான் வந்து கான்செப்டில் தான் மாணவர்கள் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் தான் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இப்போதைக்கு இருக்குது. ஸோ நான் வந்து நல்லா பண்ணியிருந்தேன் சார், எனக்கு வந்து 11 மார்க் கொடுத்துருந்தாங்க, 12 மார்க் கொடுத்தாங்க, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் அவங்களுடைய ஆதங்கங்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை வந்து கடந்து தான் போயாகணும். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு வருகின்ற காலங்களில் இந்த மாதிரி மாவட்ட நீதிமன்றத்தில் எடுக்கப்படுற தேர்வுகளுக்கு டிகிரி கிராஜுவேட்ஸ் அப்படின்றது வந்து எலிஜிபிள் இல்லாமல் பண்ணாங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் இந்த ஒரு வாய்ப்புகளை வந்து கடைசி வரைக்கும் போய் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு வந்து போகாமல் இருப்பாங்க. ஸோ ஒரு போட்டித் தேர்வுனா சரியான வழிகாட்டுதல்களில் அதனுடைய அடிப்படையில் தான் வந்து ஃபைனல் முடிவுகள் வந்து இருக்கணும். ஸோ 21லேயே இதை நம்ம வந்து பார்த்துருந்தோம். நிறைய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது, நிறைய மாணவர்களுக்கு வந்து கிடைக்கல. நல்ல ரிட்டர்னில் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு அந்த ஃபைனல் ரவுண்டில் எலிஜிபிள் இல்லாமல் போயிடுச்சுன்றதெல்லாம் நிறைய மாணவர்கள் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க 2021லேயே. ஸோ அதே பேட்டர்னில் இப்போ மறுபடியும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்திருக்கு. 7200 பேர்கிட்ட வந்து அந்த ஃபைனல் இன்டர்வியூ போயிருந்தாங்க. அதில் 2000 பேர்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து அதாவது வெளியில் வந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது நம்ம வரும் வாரங்களில் வந்து எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார இதனுடைய அப்டேட் அப்படின்றது நமக்கு அஃபிஷியலாக கிடைக்கும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71 72 எங்களுக்கான அப்டேட் என்ன சார், யாருமே இதை பற்றி பேச மாட்டீங்கன்ட்டு மாணவர்கள் எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து அதை எதிர்பார்த்துட்டு வெப்சைட்டை செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான அப்டேட் அஃபிஷியலாக வெப்சைட்டில் மட்டும்தான் தெரிய வரும். எந்தவித கருத்துக்களுமே ஆட்சியர் பிரிவுலேருந்து எந்த நபருக்கும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளே சர்க்கிள் இன்ஃபர்மேஷனில் விசாரித்தாலும் அந்த பணியாற்ற நபர்களுக்கு கூட அங்கே என்ன நடக்குது, என்ன பேட்டர்ன் போயிட்டுருக்குன்றது தெரியல. ஸோ அது வந்து ரொம்ப அஃபிஷியலாக வச்சுருக்காங்கன்றப்ப நம்ம அதை வந்து எதுவுமே கேட்டுக்க முடியாது. ஸோ அவங்களா அப்டேட் பண்ணுறப்ப தான் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியுன்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த ஃபைனல் கட் ஆஃப், ஸோ எல்லாருமே வந்து நான் இவ்வளோ வச்சுருக்கேன், இவ்வளோ மார்க் வச்சுருக்கேன், எங்கிட்ட ப்ரியாரிட்டி இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேட்டர்னில் வந்து மாணவர்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறீங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. நான் எல்லா போஸ்ட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி வந்து இதை வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி அலாட்மெண்ட் ஆகும் அப்படின்றத ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜஸ்ட்டு கொடுக்குறேன். இதேமாதிரி ஒரு மாவட்டத்தில் நம்ம எக்ஸாக்டாக ஒரு நண்பர் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த மாவட்டத்தில் இவ்வளோ பேர் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, இதில் வந்து இவ்வளோ பேர் வந்து எலிஜிபிள் மார்க்கு, இவ்வளோ பேர் வந்து மார்க் இல்லை, இவ்வளோ பேர் வந்து ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க, இந்த ரேஷியோ 1:3 இருக்குது அப்படின்ற டேட்டா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோ பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு, ஸோ எதன் அடிப்படையில் யாருக்கெல்லாம் இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் ஒரு 100% வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அறிவிக்கப்பட்ட அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து அவர்கள் அனைத்து அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு தகுதியின் அடிப்படையிலும் மற்றும் வகுப்பு சுழற்சி முறையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுடைய விண்ணப்பங்கள் மேற்கண்ட பதவிகளின் வரிசையில் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும். இது தொடர்பான கடித போக்குவரத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ தகுதி மற்றும் இனசுழற்சி முறையில் அறிவிக்கை செய்யப்பட்ட ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வர்கள் இறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தேர்வர்களின் பட்டியலினை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சியர் பிரிவு நியமனம் செய்யும் அதிகார குழு மூலமாக நியமன ஆணைகள் வழங்க தஞ்சாவூர் முதன்மை நீதிபதிக்கு அனுப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா, செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத ரெடி பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு ஒரு காப்பியை அந்தந்த மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திலேருந்து தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது வந்து நமக்கு ஆஃப்டர் ஒரு மாவட்ட நீதிமன்றத்துலேயும் உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு நீதிமன்றத்துக்கு வர சொல்லி கூட வந்து ஜாயினிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது தபால் வழியாகவும் உங்களுக்கு இதை வந்து கால் லெட்டர் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து ஜாயின் பண்ணணுன்றதை இன்ஃபர்மேஷனாக கொடுக்கலாம். ஸோ ஒரே டைமில் எல்லா நபர்களும் அங்கே போய் அந்த ஜாயினிங் அப்படின்றது வந்து இருக்காது. ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரியான பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு கால் லெட்டரோ இல்லை வந்து இன்டிமேஷனோ கொடுப்பாங்க. ஸோ அதனால் எந்த கம்யூனிகேஷன், அதாவது செலக்ஷன் வந்தது பிறகு நான் சொல்கிறேன், எந்த கம்யூனிகேஷன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அதை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இமெயில் அப்பப்போ வந்து செக் பண்ணுங்கள். இந்த 24 இந்த வாக்கில் வந்து பாண்டிச்சேரி ரீஜனாக இருக்கட்டும்,
இல்லை உயர்நீதிமன்ற தேர்வாக இருக்கட்டும் நடந்ததுக்கு வந்து எல்லாருக்குமே ஆர்டர் காப்பி ஒன்று மெயிலும் அனுப்பிச்சிருந்தாங்க, கால் லெட்டரும் தபால் வழியாகவும் வந்திருந்தது. ஸோ அதனால் இந்த உங்களுடைய தொலைத்தொடர்பு இது வந்து ஆக்டிவில் வச்சுட்டிங்கன்னா, சப்போஸ் ஏதாவது கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, சர்டிஃபிகேட்ஸ் வந்து இதை கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த இது பண்ணும்போது, அதாவது ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கேட்கலாம். சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இது சரியாக தெரியல, நீங்கள் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக கம்யூனிகேஷன் நம்பர்ன்றது ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். அதனால் கம்யூனிகேஷன் நம்பர் அப்படின்றது வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. எப்போ கால் பண்ணாலும் நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி அந்த நம்பரை கொடுத்து வச்சிங்கன்னா ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, தகுதியின் அடிப்படையில் மற்றும் வகுப்பு சுழற்சி முறையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருடைய விண்ணப்பங்கள் மேற்கொண்ட பதவிகளின் வரிசையில் பரிசீலிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பதவிகளின் வரிசை அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான நோட்டிஃபிகேஷன் மாவட்ட நீதிமன்றத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ் அட்டெண்டர்ன்றது தனி போஸ்ட். இப்போ அதையே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காப்பீஸ் அட்டெண்டர், அதுக்கு கீழே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இப்படி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 2 பதவிகளுக்கும் ஒரு விண்ணப்பதாரர் வந்து அப்ளிகேஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா, காப்பீஸ் அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அந்த நபர் வந்து தேர்வு செய்யப்பட மாட்டார்கள். ஏன்னா 2 ஈக்குவலண்ட்டான ஒரு பொசிஷன். ஸோ ஒரே நோட்டிஃபிகேஷன், ஒரே சேலரி அப்படின்றப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இது வந்து இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எதற்கு முன்னுரிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிற பணியிடம் அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் படி, இப்போ காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்ட்டில் காப்பீஸ் அசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு இருக்குது. அதில் நீங்கள் வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, காப்பீஸ் அட்டெண்டர் போஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுல வந்து நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ ஆஃப்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அடுத்த நம்பருக்கு தான் வந்து கிடைக்கும். அடுத்த நம்பர் யார் இருக்காங்களோ அந்த லிஸ்ட் படி வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நமக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன், 2வது நோட்டிஃபிகேஷன் அந்த மசாஜி, நைட் வாட்ச்மேன், அப்புறம் வந்து சானிட்டரி ஒர்க்கர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சானிட்டரி ஒர்க்கருக்கான இது க்ளீனஸ் ஒர்க்கருக்கான இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன், அதுக்கப்புறம் தான் மசாஜி, இப்படி தான் இருக்குது. அந்த ஆர்டர் படி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து க்ளீனஸ் ஒர்க்கர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, க்ளீனஸ் ஒர்க்கர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்லேயே உங்களை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த ஆர்டர் படி தான் வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பதவிக்கு விண்ணப்பிச்சிருந்தாலும் கூட முதல்ல கட் ஆஃபில் எது நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த போஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் அதில் வந்து தெளிவுபடுத்துகிறேன். ஸோ இது நான் சொல்லலை, ஆட்சியர் பிரிவில் கொடுத்துருந்த அந்த நோட்டிஃபிகேஷனே தெளிவாக இருக்குது. நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். என்ன பதவி உங்களுக்கு ஒரு மாவட்டத்துலையும் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதன் ஆர்டர் படி தான் உங்களுக்கு இந்த இது வந்து இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே மதிப்பெண்கள் எடுத்த, ஸோ இதில் ஒரு லைன் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இறுதிப்பட்டியல் தயாரிக்கும் போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் இணையாக அமையும் போது. ஸோ இது வந்து ஃபைனல் லிஸ்ட்டை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஈக்குவலாக கட் ஆஃப் வருது, ஒரு மாணவருக்கும் இன்னொரு மாணவருக்கும் ஈக்குவலண்ட்டான மதிப்பெண்கள் வருது அப்படின்றப்ப யாரை வந்து முன்னுரிமை அடிப்படையில் எடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். இணையாக அமையும் போது விண்ணப்பதாரர் முதன்மையான சாரணர் விருது பெற்றிருப்பராயின் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாரணர் இயக்கம்னா அந்த சொல்லியிருப்பாங்கள்ல, முதன்மையான சாரணர் அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 கேண்டிடேட், இப்போ ஒரு எந்த கம்யூனிட்டியில் வேணாலும் இருக்கலாம், அவங்க 2 நபர்களும் ஒரே கம்யூனிட்டியாக இருந்து ஈக்குவலண்ட்டான மார்க் வச்சுருந்து, ப்ரியாரிட்டி ஈக்குவலாக வச்சுருந்து, பிஎஸ்டிஎம் ஈக்குவலாக வச்சுருந்து எல்லாமே இருக்கும் பட்சத்தில் இந்த முதன்மையான சாரணர் விருது, இந்த அவார்டு யார் வச்சுருக்காங்களோ, இந்த சர்டிஃபிகேட் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பணி வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு தான் இந்த பணி அப்படின்றத தெளிவாக அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், கூடுதலான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்கவுட் வச்சுருக்கவங்களுக்கு சாரணர் இயக்கத்தில் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து அந்த முதன்மை சாரணர் அவார்டு வாங்கியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வாங்கியிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 2021 நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கும் போது என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும்போதே, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நாளைக்கு அப்டேட் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா அதற்கு அன்னைக்கு டேட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆட்சியர் பிரிவில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல்லுலேருந்து இந்த வேகன்சிஸ் எல்லாம் நாங்கள் வந்து கரண்ட் வேகன்சிஸில் ஆடண்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனை மாவட்டங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்களோ அத்தனை மாவட்டங்களுக்கும் செப்பரேட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அனைத்து மாவட்டத்துக்கும் கரண்ட் வேகன்சி இவ்வளோ நாங்கள் ஃபில்அப் பண்ணுறோன்றதை தெளிவாக வந்து டீட்டெயிலாக ஒரு கம்யூனிட்டிக்கும் சரி, ப்ரியாரிட்டிக்கும் சரி, ப்ரிஃபரன்ஸுக்கும் சரி டீட்டெயிலாக எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே
அந்த 2021 7 மாத ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல், இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க அங்கே ஒர்க் பண்ணுற சீனியர் எம்ப்ளாயிஸ். ஸோ எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு இந்த வேகன்சி ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்குனால ஒரு 2-3 மாதங்கள் டிலே ஆச்சு. இல்லைனா அவங்க ஒரு 5 மாதத்துலேயே இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்லேயே கரண்ட் வேகன்சிஸ் அப்படின்றத வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பல்கான வேகன்சிஸ் ஒரு மாவட்டத்துலேயும் 30 வேகன்சிஸ் இருந்ததுன்னா அங்கே வந்து ஒரு 20 வேகன்சிஸ் தான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தாங்க. 30ன்றப்ப 50 வேகன்சிஸ் தான் ஆட் பண்ண மாதிரி இருந்தது. இது மாதிரி 60 வேகன்சின்றப்ப 100 வேகன்சிஸ் தான் ஆட் ஆயிருந்த மாதிரி ஒரு 20% 30% டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய மாவட்டங்களில் அதிகமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த இயர்லேயும் கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 2 வருஷம், 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. 2024 மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த ஏப்ரலே வரப்போகுது. கண்டிப்பாக வேகன்சிஸ் அப்படின்றத வந்து ஆட் பண்ணணுன்றத நமக்கு உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவுக்கு வந்து நம்மளும் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து கேட்குறோம். ஏன்னா நிறைய மாணவர்கள் வாழ்வாதார பிரச்சனையை தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து இன்னெலிஜிபிளாக போயிட்டாங்க. ஆனால் இன்னும் இதில் மாணவர்கள் வந்து நிறைய பேர் இந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதில் ஓகேன்ற கன்வீனியன்ஸ்க்கு வந்து தான் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படின்றப்ப இவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து ஆட்சியர் பிரிவு வந்து வழங்கணும். இந்த 2026 கரண்ட் வேகன்சி 25 கூட விட்டுருங்க, 24லேருந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்ட தேதியிலேருந்து அந்த இயருக்கான 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கிற பின்னடைவு பணியிடங்களை வந்து இந்த வேகன்சிஸில் வந்து ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத தேர்வர்கள் சார்பாக நம்ம சேனல் சார்பாகவும் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக மாவட்ட நீதிமன்றம், அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் பிரிவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து கொடுக்குறோம். ஏன்னா அது மாதிரி வேகன்சிஸும் நிறைய இருக்குது. ரிட்டையர்மெண்ட் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க நிறைய பேர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனில் போயிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து இதில் கிடைக்கணுன்றது தான் நம்மளும் வந்து ஒரு கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு டேட்டா அப்படின்றது வந்து கிடச்சிது. அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு பண்ணி கொடுத்தாரு, ஒரு நண்பரும் கூட. அவர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்ஸ், ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் சிங்கிள் டிஜிட்டில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இன்னும் எலிஜிபிள் அப்படின்றத வந்து நமக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துருந்தாரு. இதில் டோட்டல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 264 பேர். இதில் சிங்கிள் டிஜிட் ஒற்றை மதிப்பெண்கள் ஒற்றை தரவரிசையில் வந்து 32 பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஆப்சென்ட், 34 பேர் அப்படின்றது டோட்டல் ஆப்சென்டீஸ், அதாவது இன்எலிஜிபிளாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பேலன்ஸ் போக இந்த லிஸ்ட்டில் இருக்கிற டோட்டல் 264ல் நமக்கு இந்த லிஸ்ட்டு போக ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி வந்து எவ்வளோ பேர் இதில் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 75 கேண்டிடேட் அப்படின்றவங்க வந்து இதில் டோட்டலாக எலிமினேட்டடாக இருக்காங்க 264ல். ஸோ 75 பேர் போனதுக்கப்புறம் பாக்கி வந்து ஒரு சர்டைன் 1:3 ரேஷியோவில் பாக்கி மாணவர்கள் அப்படின்றது வந்து இருக்காங்க. 189 பேர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு காம்படிஷனாக இருக்காங்க. ஸோ இது 189 பேர் நம்ம ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 3 ரேஷியோ வருது, 1:3 ரேஷியோ அப்படின்னு வருது. ஸோ இதில் ப்ரியாரிட்டி பேஸ்டு நான் சொல்லலை, ஸோ கம்யூனல் பேஸ்டும் சொல்லலை. ஓவராலாக ஒரு போஸ்டிங்லேயும் செப்பரேட் பண்ணி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேஷியோ போட்டோம் அப்படின்னா 1:3 ரேஷியோ வந்து ஈஸியாக கால்குலேட் ஆகுது. இதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் நம்ம பார்க்கும்போது விருதுநகராக இருக்கட்டும், இல்லை வந்து திண்டுக்கல்லாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோ அப்படின்றது வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. நிறைய மாவட்டங்களில் யாருமே அந்த ஃபைனல் ரவுண்டில் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணால் மட்டும்தான் இந்த ரேஸில் வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வந்து பதிவு செய்கிறேன். ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட்டில் இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அப்டேட் படி பார்த்திங்கன்னா 1800 கிட்ட வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேகன்சிஸ் அப்படின்றது அடிஷ்னலாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 300 வேகன்சியோ 400 வேகன்சியோ ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னொரு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணணுன்றதை தேர்வோர் சார்பாக நம்மளும் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாக இமெயில் கூட பண்ணி ஒரு கோரிக்கையாக வந்து கேட்கலாம். ஸோ அது சம்மந்தமாக அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனல் டிமிஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன், ஸோ உயர்நீதிமன்ற தேர்வுக்கு தேர்வாகிற மாணவர்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வு, அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் வைவா வைஸும் இருக்குது. கண்டிப்பாக மினிமம் ஸ்கோரிங் எடுத்த ரிட்டனில் மினிமம் ஸ்கோரிங் எடுத்த அனைத்து நபர்களுமே அந்த அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. ஸோ அதற்கு வந்து மாணவர்கள் வந்து தங்களை தயார்படுத்திக்கணும். கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா லைசன்ஸ் வந்து எடுத்துருங்க. ஸோ இப்போதைக்கு இருந்ததுன்னா கூட அதற்கான மதிப்பெண்கள் லைசன்ஸ் இருக்க மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள்ன்றது இந்த தடவை இந்த இன்டர்வியூவில் கிடச்சிருக்கு. ஸோ இன்டர்வியூ நல்லா பண்ணலன்றதெல்லாம் தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட்ஸுக்கு நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ ஒரு ஈக்குவலான கேண்டிடேட் ஒரு 90+ வச்சுருக்கிற மாணவர், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் ஒரு 55 வச்சுருக்க மாணவர் அந்த இன்டர்வியூவில் வந்து 8 மார்க்கோ 9 மார்க்கோ போட்டு இன்எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க, 11 மார்க்லாம் போட்டு இன்எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன இல்லை, ஸோ அதே மாதிரி இதே டிகிரி கிராஜுவேட் தான், அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு என்எஸ்எஸ்ஸோ ஒரு என்சிசியோ ஒரு டிரைவிங் லைசன்ஸோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட்ஸோ இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இந்த
ஆட்சியர் பிரிவு வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் இந்த என்எஸ்எஸ் என்சிசியில் ஒர்க் பண்ண மாணவர்கள் என்ன கடுமையான ஒர்க் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. எல்லாருமே ஓகே தான் அந்த வேலைக்கு. இருந்தாலும் இந்த மாணவர்கள் இதுக்கு ஓகே எலிஜிபிளாக இருப்பாங்கன்ற ஒரு கேட்டகரியில் கூட அவங்களுக்கான கிரெடிட் மார்க்கை கொடுத்து இந்த டைம் வந்து உள்ளே அழைச்சிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இதில் வந்து மாணவர்கள் நிறைய பேர் கிடைக்கல அப்படின்ற ஒரு வெறுப்பில் வந்து இருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு வரைக்கும் போய் இதை இன்எலிஜிபிள் பண்ணதுக்கு ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போ எப்படி உயர்நீதிமன்றத்துக்கு டிகிரி கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களோ, அதேமாதிரி மாவட்ட நீதிமன்ற தேர்வுக்கு ஒரு அடுத்த இயரில் வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒரு டிகிரி படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ பிஜி பண்ணவங்களோ அதற்கு மேல் படிப்பு படித்தவங்களோ எலிஜிபிள் இல்லைன்ற ஒரு கேட்டகரிக்கு ஒரு பேட்டர்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ மாணவர்கள் நீங்களும் அதை எப்படி பார்க்குறீங்கன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்டேட் ஆகும்போது அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் வெளியிடும்போது அந்த ப்ரீவியஸ் ஒரு இதை வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ 2024 நமக்கு 10th லெவல் போஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. 10th லெவல் போஸ்ட்டுக்கு கட் ஆஃப் வந்து இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்லேயே இருக்குது, போய் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு கம்யூனல் வைஸாகவும் இதே 200 மார்க்கு தான் அவங்களுக்கு நடந்துச்சு. ரிட்டன் எக்ஸாமினேஷன் டஃப்னஸாக நடந்துச்சு. ஸோ நம்மளை விட இன்னும் கொஞ்சம் டஃப்னஸாக நடந்தது அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, டோட்டலாக ஓவரால் மார்க் எவ்வளவு, கம்யூனல் வைஸாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்டு, எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுருக்காங்கன்னு ஜஸ்ட்டு ஒரு விசிட் மட்டும் பாருங்கள். ப்ரியாரிட்டி பேஸ்ட் எப்படி எடுத்திருக்காங்க, கம்யூனல் பேஸ்ட் எப்படி எடுத்திருக்காங்கன்றது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வெயிட்டிங் லிஸ்ட் எப்படி எடுக்க போகிறாங்கன்றதும் அதிலேயே இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்ன அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம சேனல் நிமிஷன் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.